எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் வுட் எக்ஸ்பிரஷன் தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை செய்திருமா அது எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஒரு டீ கோட் பழகத்துக்கணும். பழகத்துக்கு நம்ம என்ன சைஸ் சர்க்கிள் வேணுமோ அந்த சர்க்கிளை மார்க் பண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் சர்க்கிள் வரைகிறதுக்குன்னு தனியாக ஒரு காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸ் வச்சு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா வரைஞ்சி முடிச்சிடணும். வரைஞ்சி முடிச்சோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியாது. நம்மளால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பென்சில் இருக்கும் தெரியுமா, ஒயிட் பென்சில் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸு அந்த காம்போஸும் இந்த ஒயிட் பென்சில். இந்த ஒயிட் பென்சில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சு தெரியுமா, அந்த சர்க்கிளை வரைஞ்சாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டு. நீங்கள் அந்த சர்க்கிள் வரைஞ்சு தெரியுமா அந்த சர்க்கிள். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்லேயே செஞ்ச ரொட்டி கட்டை மனை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ரொட்டி கட்டை. இது ரெண்டு தான் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட்டர்னிங் பற்றி பார்ப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வுட்டர்னிங் பற்றின இதை பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி என் சேனலில் போட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவுட் மட்டும் காட்டுறேன். அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்லேயே இருக்கும். நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த ரொட்டி கட்டை எப்படி வுட்டர்னிங் பண்ணுறது வீடியோ, கரைசல் பண்ணுற வீடியோ, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதுமாரி வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பேமாக இது பண்ணுறாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி வேறு யாருக்கும் ரிப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து சும்மானே வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுன்னு சும்மா இது பண்ணின்னு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோ இது பண்ணுறதில்ல. பட் இனிமேல் வந்து முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் மட்டும் வந்து கேளுங்க. மற்றபடி வேறு எதுவும் அன்வான்டாக எதுவும் கேட்டுன்னு இருக்காதீங்க. அதை நான் இம்பார்ட்டண்டாக இந்த வீடியோவில் கன்வே பண்ண ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸ் வீடியோ அப்லோட் பண்ணாத காரணம் என்ன பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து செய்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு அவ்வளோ வுட்டர்னிங் எல்லாமே நான் பிகினர் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா. ஏன்னா எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ரொஃபஷனலாக இந்த ஒர்க் செஞ்சுருக்காங்க. நான் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெண்டர் ஒர்க்கு இதெல்லாம் செய்கிறேன். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டர்னிங்கில் வந்து அவ்வளோ நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணதில்லை. ஆனால் இப்போ தான் வந்து கற்றுன்னு இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டவுட்டுனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்சால் நானே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். இதாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வுட்டர்னிங் பண்ணி முடிச்சாச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பாக்கிட்ட வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து கொஞ்சம் ஜுரம் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் கண்டினியூவாக போட்டிருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூ அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவும் போட முடியல. அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு சர்க்கிள் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து வுட்டர்னிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் பீஸ் ரெடி பண்ண தெரியுமா, அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் இந்த வுட்டர்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாசகால் மேக்கிங், அதுக்கடுத்து வந்து விண்டோ ஃப்ரேம் மேக்கிங், அதுக்கு வந்து டிசைனிங் உள்ளே என்னென்ன டிசைன் போடலான்ற வீடியோ எல்லாமே என் சேனலில் இருக்குது. அது வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி செய்கிறது தெரியுமா, அதுக்கு அடியில் வர கால் வருது. இப்போ நம்ம வந்து ரவுண்டு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து சின்னதாக வந்து கால் பண்ணோம். அதுக்கான டிசைன் தான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணால் ஹேண்ட் ஜிக்ஸாக இருக்குது தெரியுமா, ஹேண்ட் ஜிக்ஸால் வந்து என்ன பண்ணால் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அது 2 கர்வ் பெண்டு வருது தெரியுமா, அந்த பெண்டை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் வச்சுருப்பேன். ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் மெம்பர்ஷிப் இது பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக இருக்கும். நான் மார்க்கிங் பண்ணதுலேருந்து எப்படி இந்த டிசைன் கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் இருக்கும். பட் மெம்பர்ஷிப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ண எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கீழே வந்து அந்த சர்க்கிள், அதுக்கடுத்து வுட்டர்னிங் பெட்டில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வர 2 லெக் இருக்குது தெரியுமா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த 2 லெக் இருக்குதுமா, இதை ஜாயின் பண்ணி கீழே அந்த மணக்கட்டையில் வந்து அடிக்க போகிறோம். அதை ரொட்டி கட்டை பாட்டம் சைஸில் வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கட்டை இருக்குது தெரியுமா, 2 பாட்டம் பீஸ் லெக் பீஸ் தெரியுமா, அந்த லெக் பீஸில் வந்து சென்டரில் காடி எடுத்து வச்சுருப்பேன். அதாவது ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை உடச்சி எடுத்தாலே நம்மளுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி கிராஸ் ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அந்த நடுவில் இருக்க காடி மட்டும் எடுத்துட்டால் போதும். நம்ம வந்து ஈஸியாக பின் பண்ணால் அந்த லெக் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டோடனே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரவுண்டு ரொட்டி கட்டை இருக்குது தெரியுமா, அந்த ரொட்டி கட்டை பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில்
ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆணி போட்டு அடிக்கணும். ஆக்சுவலாக அது வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணிருப்பேன். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆணி போட்டு அடிக்கிற மாதிரி வந்து டேரெக்டாக கிளைமேக்ஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் வரும். அவ்வளோதான். மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள். அவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன ஆணி அடிக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப லாங் ஆணி அடிச்சிங்கன்னா வுட்டு கீழறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பேக் சைடு வந்து வெளியே வரணும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு என்ன ஆணி யூஸ் பண்ணணுமோ, என்ன லென்த்து யூஸ் பண்ணணுமோ அந்த லென்த்து மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டாக ஆணி வச்சுருங்க. இவ்வளோ தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வந்து சப்பாத்தி கட் மேக் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையில் நிறையா வந்துச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வர மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ரோல் வச்சு தள்ள மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் செய்யணும்னா இந்தமாரி கட்டையில் தான் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி எப்போவுமே இப்போ வர சப்பாத்திலாம் 2 இது தான். அது பிரித்தாலே 2 மேலே ஒன்று இருக்கும், அடியில் ஒன்று இருக்கும். பட் ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக சப்பாத்தி செய்வாங்க தெரியுமா, அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அது 3 லேயராக பிரியும் சப்பாத்தியை. அந்தமாரி சப்பாத்தி செய்யணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் இது பண்ணால் மட்டும்தான் அதுமாரி சப்பாத்தி வரும். அந்த 3 லேயராக வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.